ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஜாங் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அவளோட ப்ராஜெக்ட்டுக்காக பிபிடிலாம் ரெடி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. ஸோ அந்த டைம்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் தான் சைன் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவளும் வந்து என்னது எனக்கு பார்சலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டவுட்டாகவே ஏஞ்சி போகிறா. இங்கே உடனே யாங் வந்துட்டு அவளோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா, எல்லாத்தையும் நானே எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க வீடியோ வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணி மாற்றி விட்டுர்றா. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம பூவும் வந்து அவனோட ஃப்ரெண்டு கூவை வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவங்ககிட்ட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை வெல்கம் பண்ணுறான். ஸோ அவனும் மிஸ்டர் பூ ஜூனியர் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறான். டே அப்பாலாம் இங்கே இல்லை, நீ என்னை பூனே கூப்பிடு, வா நண்பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதேமாதிரி கான்ஃபரன்ஸும் ஆரம்பிக்குது. நம்ம ஜாங்கும் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ட்ராமா ஃபேண்டசி சிட்டி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால அதில் கொஞ்சம் கார்னிவல் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரொப்போசல் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ண ஆரம்பிப்பா. பார்த்தா யாங் ஸ்வாப் பண்ண அந்த வீடியோ தான் ப்ளே ஆகும். காமெடியாக அது பாட்டுன்னு ப்ளே ஆகிடும். இவள் வந்து பயங்கர நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். ஸோ பூ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, என்ன பூ இதை பார்க்க தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், நான் ட்ராவல் பண்ணி, நீ என்ன இப்படி காமெடி பண்ணிருக்காங்க உன்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னோடனே இவன் பூக்கு உடனே பயங்கர டென்ஷன் ஆகி என்ன சொன்னோன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ சாங்கும் அப்படியே கம்முன்னு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு உடனே யாங் வந்து, இல்லை அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணுறதுனால எந்த வீடியோ எங்கே ப்ளே பண்ணணும்னு தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு உடனே ஜாங் வந்து, இல்லை நான் இதை வேணுன்ட்டே தான் ப்ளே பண்ணேன் மிஸ்டர் கு, நீங்கள் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி ஃப்ளைட் ட்ராவல்லாம் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ உங்களை ரிலாக்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சும்மா காமிக்கலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணேன். ஸோ தட் நீங்களும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் மூடும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தட் நான் இப்போ ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேன்னா அதை நீங்கள் ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு குவும் வந்து, என்ன பூ உன்னோட ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனும் வந்து, இதனால தான் நான் இவங்களெல்லாம் ஹையர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே பிபிடியும் ஸ்டார்ட் பண்ணுறா. பிபிடி ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஓகே இதுதான் என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை பார்க்கும்போது யாங்கு செம்ம வயிற்றுச்சலாக இருக்கும். இவன் என்ன எந்த பால் போட்டாலும் அடிக்கிறா, என்ன ட்ரிக் பண்ணாலுமே அதுலேருந்து ஓவர் கம் ஆயிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ இங்கே அந்த ப்ரெசன்டேஷனும் முடியுது. ஸோ இதில் வந்து பூவும் வந்து அப்படியே ப்ரெசன்டேஷனை கவனிக்காமல் அவளை அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ உடனே ப்ரெசன்டேஷனை முடிஞ்ச கூவும் வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டு, ஓகே எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், நீ நல்லா ஒர்க் பண்ணியிருக்க சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பாராட்டுறான். ஸோ பூவும் வந்து, ஓகே நண்பா, நம்ம உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே சீக்கிரமாக நீ பேமெண்ட் பண்ணுற, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை ஒன்றா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். இங்கே பூவும் வந்து நம்ம சாங்கை பார்த்து ஓகே குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டுறான். அங்கே கட் பண்ணோடனே இவங்க அப்படியே கிளம்புறாங்க. பார்த்தா யாங்கை வந்து நடுவுலேயே மடக்கி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, நீ தேவையில்லாமல் என்னோடய ஒர்க்கெல்லாம் என்ன கெடுத்துன்னு இருக்க, இன்னும் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்க, இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணுறவெல்லாம் வச்சுருக்கேன்னா என்னோடய இன்னொரு ஒரு ஃபேஸை பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு செம்மையாக திட்டிகிட்டே இருக்கேன். நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே, ஏய் சிசிடிவி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிரு, நீ பண்ணுறதை நான் பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறா. உடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகி, ஐயோயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து நீ மேலே மேலே போகிறது, எனக்கு உனக்கு எல்லாமே கிடைக்குது, அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால தான் நான் இதை பண்ணேன், நீ இவ்வளோ சரி மாட்டிக்கிட்டுமேன்னு அப்படியே கன்ஃபஸ் பண்ணிடுறா. உடனே அவளும் வந்து, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் இதுக்கு மேலே பண்ணாத, நீ இந்த அறிவை வச்சுட்டு எப்படி மேனேஜர் ஆனும் செம்ம கலாய்ச்சிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு மேலே நீ எதாவது பண்ணனா உனக்கே நீ புதக்குழி தோண்டிக்கிற மாதிரி, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். உடனே இவளும் வந்து, இந்த சிசிடிவி இருக்காங்க இரு, நான் இப்போயே போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறா. குடுகுடுன்னு ஓடி அங்கே இருக்கிற செடி, டோரு, ஸ்க்ரீனு, டேபிள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறா. சரி இல்லை எங்கேயுமே இல்லையே, சரி ரூஃபில் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட்டுன்னு அங்கே அந்த டைம்னு பார்த்தா வாங்க வந்துடுறாரு. வாங்க என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இவளும், இல்லை மார்னிங் நான் எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டேன், சரி அதுதான் எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இங்கே ஏதோ சிசிடிவிலாம் செட் பண்ணிட்டாங்களாமே, அது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தெரியுமா, சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேட்குறா. உடனே அதுக்கு அவரும், அது நாளைக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க, நீ என்ன இன்றைக்கி வந்து தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறார். உடனே இவளுக்கு செம்ம ஷாக்காக, ஆடா பாவி, அவள் போட்டு வாங்கிட்டாளா என்ன, எப்போ பார்த்தாலும் என்னை ட்ரிக் பண்ணியே என்னை கீழே தள்ளிடுறா, நான் ஏதாவது ஸ்கெட்சு போட்டா சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதெல்லாம் புரியாமல் இவர், இல்லை நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடா போயா, நானே எங்கள் மொக்கம் வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ அங்கே கட் பண்ணால் டெரஸில் உட்காந்து நம்ம ஜாங்கும் கூவும் அந்த பிஸ்னஸ் ப்ரொபோசலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜாங்கும் வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ கு வந்து சும்மா
சும்மா இல்லாமல் நீ பயங்கர டேலண்டடாக இருக்க, நீங்கள் உன் டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, நீ வந்து என் கம்பெனி வந்துடும், உனக்கான பொசிஷனை நான் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே அதை கேட்டுட்டு பூ செம்ம டென்ஷன் ஆகி, என்ன பேசிகிட்டு இருக்க பூ, நீ என்ன என்னோடய எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்னோடய பெஸ்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் உன் பக்கம் இழுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன்னா, அந்த மாதிரிலாம் நினச்சி ட்ரை பண்ணாத, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா, இவங்க டேலண்ட்டு பயங்கரமாக இருக்குது, ஸோ இங்கே செக்ரட்டரியாக தானே இருக்காங்க, ஸோ அதுக்கு தான் நான் ஒரு ஆஃபர் பண்ணேன், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பூவும் வந்து என்ன சாங்கு இப்படிலாம் சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நக்கலாக கேட்டுட்டு உடனே செம்ம டென்ஷன் ஆகி பூ கிட்ட வந்து, இவங்க என்னோடய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி, ஸோ இவங்களால என்னோடய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் லைஃப் லாங்குக்கு. ஸோ இதுக்கு மேலே அவங்களால வைஸ் பிரசிடென்ட் கூட ஆக முடியும், இன்னும் அவங்க எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரியாது, பட் இப்போயே அவங்க எல்லா ரிசோர்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும், என்ன சொல்கிற சாங் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கை பார்த்து கேட்குறான். உடனே இவளும் அப்படியே அமைதியாகவே இருக்கா. அதுக்கு கூவம் வந்து, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், சும்மா தானே அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணால் அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு உடனே ஜாங்கும் வந்து, நீங்கள் 2 பேரும் எம்பிஏ ஒன்றா தான் படிச்சிங்கன்னு தெரியும், உங்களுக்கு ஸ்கூல்லேயே ஆகாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் இப்போ தான் அது ஓப்பனாக தெரியுது, நீங்கள் என்ன தான் 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிட்டாலும், அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அதனால் எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்களே அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போதே, சரி ஓகே சாரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே பூவும் வந்து, ஒழுங்கு மரியாதையாக சொன்ன மாதிரி பேமெண்ட்டை மட்டும் சீக்கிரமாக பண்ணு, வேறு எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அதுக்கு ஜாங்கும் வந்து 2 பேரும் பண்ணுறதை பார்த்து காமெடியாக சிரிச்சிட்டே கம்முன்னு நின்றுட்டுருக்கான். கூவும் போகும்போது சும்மா போகாமல், டேய் நான் ஜாங்கை திருப்பி ஆஃபர் பண்ணேன், நான் அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன், நீ முடிஞ்சால் ப்ரொடெக்ட் பண்ணுறான் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஜாங் கிளம்பும்போது, என்ன ஜாங் அவன் ஆஃபர் பண்ணுறதுல நீ ஏதாவது பயங்கர டெம்ப்ட் ஆகி அந்த சேலரிக்கெல்லாம் டெம்ப்ட் ஆகி ஏதாவது மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஜாங்கும் பயங்கர கலாய் டோனில், இல்லை எல்லாருமே ஹையர் பொசிஷனுக்கு தானே ட்ரை பண்ணுவாங்க, ஸோ நானும் அப்படி யோசிக்கல, தப்பு ஒன்றும் இல்லையே, நீங்கள் எதுக்கும் பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அப்படியே நக்கலாக கிளம்பிடுறான். அதுக்கு இவனும், என்ன நீ அப்போ என்ன ஒரு ஸ்பேராக தான் பார்க்குறியா, வேறு எப்படியும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த காமெடியெல்லாம் வந்து நம்ம ஹெச்ஆர் மென் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு, என்னடா ஜாங்கு கூவை பார்த்துட்டா போல், கூ வேறு பயங்கர ஹேண்ட்ஸமாக மஸ்குலினாக வேறு இருக்கான், ஸோ ஹெவி காம்படிஷன் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏய் உனக்கு என்ன வேலை இல்லையா, இங்கே வந்து என்னடா பண்ணுறக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன், சும்மா இந்த சைடு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிகிட்டே இருக்கான். ஸோ இவனும் வந்து, இந்த கூ ஹேண்ட்ஸமாக இருக்கானா, என்னை விட இந்த உலகத்தில் ஹேண்ட்ஸமான பர்சன்லாம் யாராவது இருக்காங்களா என்ன, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை அடிச்சுட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ரூமுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து மாட்டிக்கிட்டு வாட்ச்லாம் எடுத்து மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு, கூ ஹேண்ட்ஸமாக இருக்கானா, என்னை விட அவன் என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஸோ இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப ஹேண்ட்ஸம் பாசிட்டிவான ஒரு பர்சன், என்னை விட யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே ஜாங்கை காட்டுறாங்க. ஜாங்கும் ஆஃபீஸுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து, எனக்கு ஹெல்ப் பண்ணு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன் ஃப்ரெண்டையும். அவன் ஃப்ரெண்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல், நீ என்ன பண்ணுற, உனக்கும் பூக்கும் நடுவில் என்ன நடக்குது அதை பற்றி சொல்லு, நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நீ லவ்வெல்லாம் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணலாம் நினைக்காத, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்க ஸ்பார்க் வந்து இறந்து போச்சா என்ன, ஒழுங்காக சொல்லு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, நீ ஒழுங்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறா. சொன்னோடனே இவளும் வந்து வேணுன்ட்டே அவளோட லிப்ஸ்டிக் எடுத்து அவள் ட்ரெஸ்ஸில் பூசி விட்டுட்டு, ஐயோயோ தெரியாமல் லிப்ஸ்டிக் எடுத்து உன் ட்ரெஸ்ஸில் பூசிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அடி பாவி, என்னோட மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் நான் இப்போ தான் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன், ஈரமாக இருக்குது, நான் இப்போ என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போவேன், மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீ ஃபஸ்ட்டு உனக்கும் பூக்கும் நடுவில் என்ன இருக்குது அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, எதுவுமே இல்லை, நீ இப்போ எனக்கு ஆஃபீஸ் போகணும், எனக்கு வேறு ட்ரெஸ் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, அதுக்கு ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தரன்னு இழுத்துகிட்டே போகிறாள். இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணு, இது ஒரு செமையாக இருக்கும் உனக்கு, இதை போட்டுட்டு ஆஃபீஸ் போ, எல்லாருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இவ்வளோ வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடியில், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாக, இதை போட்டுட்டு அப்படி ஆஃபீஸ் போவாங்க, பார்க்க இது காமெடியாக இருக்குது, ப்ரொஃபஷனலாகவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ இப்படி பேசிகிட்டே இரு, உனக்கு லேட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஆமாம் எனக்கு பயங்கர லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ இங்கே இவளோட ஃப்ரெண்டோ வந்து, ஓகே இது மட்டும் செட் ஆகிடுச்சுன்னா இவங்க வெட்டிங்க்கு நம்மளுக்கு விஐபி சீட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இங்கே சாங்கும் வந்து ஆஃபீஸுக்கு போகிறா. அவங்க உடனே இவளோட என்ட்ரன்ஸ்லேயே அந்த செக்யூரிட்டியே, என்ன இவங்க இவ்வளோ செம்மையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே நம்ம பூவும் வந்து அங்கே ஜூ தான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இவன் வந்து ஜாங் தான் போல் அப்படின்னு நினச்சி, இதில் நீ இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸில் நீ பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குன்னு கூப்பிட்ட உடனே
அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிட்டே இருப்பாள். ஸோ அதேமாதிரி இவனும் கூப்பிடுவான். பார்த்தா பின்னாடி இருந்து வாய்ஸ் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். இவனும் அப்படியே என்னடா இது ஃப்ரண்ட்லேருந்து வரமா பேக்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பின உடனே அவளோட ட்ரெஸ்ஸு அவள் லுக்லலாம் பயங்கரமாக அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ என்ன இவ இன்றைக்கி இவ்வளோ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு அப்படியே பல்ல காமிச்சிக்கிட்டே இருப்பான். உடனே அதை மறந்துட்டு நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்களே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டு ஓகே நீ வந்து அந்த ட்ராமா ஃபேண்டசி சிட்டியோட அந்த பதத்துக்கு இன்றைக்கி ஷெட்யூல் பண்ண அந்த ஷெட்யூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு என் டேபிளுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே ஏதோ ஒன்று வளரிட்டு அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிற சேரில் முட்டிக்கிட்டு அப்படியே முட்டிக்கிட்டு அப்படியே நின்றுவான். உடனே இவ்வளோ உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், நீ அந்த ஷெட்யூல்லாம் எடுத்துகிட்டு என் டேபிளுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ இவளும் வந்து இன்றைக்கி என்ன நம்ம ட்ரெஸ்ஸு செம காமெடியாக இருக்கான்னு ஒரு வேளை இதனால தான் ஏதாவது நினச்சிட்டு அப்படி போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இவனும் வந்து எங்கள் டேபிளில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன இவ்வளோ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, ஏதாவது ட்ரை பண்ணுறாலாம் என்ன, ஒரு வேளை நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அவளும் வந்து அது எதையும் பற்றி கவலைப்படாமல் அவள் பாட்டு தீவிரமாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரி ஓகே இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுறோம், இப்போது நம்ம என்ன பண்ணுறது, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே இப்போ அவளை சும்மா கூப்பிட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே ரிங் அடிச்சுட்டு ஜாங் நீ உடனே என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவளும் வந்து என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ இல்லை வா எனக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போன உடனே சரி ஓகே ட்ராமா ஃபேண்டசி சிட்டியோட லாஸ்ட்டு 3 இயர்ஸ் டேட்டா எனக்கு வேணும், ஸோ அதை கொஞ்சம் எனக்கு எடுத்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அது உங்கள் டேபிளில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை எனக்கு நீ கொலெக்ட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி ஓகே நான் எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி தரேன், அதை எடுத்துகிட்டு அப்படியே போக பார்க்குறான். வேணாம் இங்கேருந்தே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பண்ணால் தான் சைட் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ண வைக்கிறான். ஸோ அவளும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனும் அப்படியே உட்காந்து அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான், எவ்வளோ செம்மையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்க ஒரு பின்னு வந்து இவளோட கையை வந்து அப்படியே கிழிச்சு விட்ரும். ஸோ கிழிச்ச உடனே என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற, பார்த்து ஒர்க் பண்ணக்கூடாதா, ஸோ ப்ளீட் வேறு ஆகுது பாரு, நான் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மருந்தை வந்து ஊதி விட்டுகிட்டே இருப்பான். இல்லை இது ஒரு சின்ன ஸ்க்ராட்சு தான், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கேட்காம இரு மருந்து போட்டால் தான் இது சரியாகும் பாரு, ப்ளீட் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஏஞ்சி ஓடி இங்கே பாரு என்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு ஜிஎம் பாரு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஸோ வா இந்த மருந்தை நான் உனக்கு போடுறேன், நீ எதுவும் கவலைப்படாத எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இது ஒரு சின்ன காயம் தான், இதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே இல்லை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பாக்ஸை திறந்து எந்த மருந்து எடுக்கணுன்னே தெரியாமல் அப்படியே ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு ஜாங் உடனே டென்ஷன் ஆகிட்டு இருங்க நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கரெக்டான மெடிசன் எடுத்துகிட்டு நானே போட்டுக்கிறேன், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எடுத்து அந்த ஊன் மேலே வச்சு அப்படியே மருந்து போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ கரெக்டாக இவன் மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து 2 பேரும் அப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அதை பார்த்தா ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க, அது யாருன்னு காட்டாத மாதிரி அப்படியே சஸ்பென்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை வேறு எடுத்துகிட்டு அதை கூட அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பாட்டை மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து உடனே எல்லாருக்கும் பரவிட்ட உடனே எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி காசிப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம யாங்கும் வந்து ஜாங்கை பார்த்துட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். ஸோ இவ எதுக்கு சிரிக்கிறா, ஏன் சிரிக்கிறா, மற்றவங்களாம் ஏன் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் இவளும் வந்து என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுங்க, எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாங்கிட்ட வந்து கேட்பாள். உடனே இவளும் கலாய்க்கிற டோன்லேயே தான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாள். இன்றைக்கி டேரெக்டாக பேசு, ஏன் இன்டெரக்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யாங்கும் வந்து போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறான். என்னாச்சு இவங்க எல்லாருக்கும், ஏன் ஒரு மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் ஒன்றுமே புரியாது. ஸோ ரெஸ்ட் ரூமை காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்தா 2 எம்ப்ளாயி நின்று அப்படியே காசிப் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது, எந்த ஒரு செக்யூரிட்டியும் பாஸை வந்து இவ்வளோ க்ளோஸாலாம் காம்படேட்லாம் பண்ணலாம் விட மாட்டாங்க, அதேமாதிரி இவ்வளோ அழகாக காமிச்சு இதெல்லாம் பண்ணுறா, பாரில் இருக்க பொண்ணுக்கும் இவளுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க இன்னொரு எம்ப்ளாயி வந்துட்டு நீ அவளை இப்படிலாம் பேசாத, அவங்க வந்து டேலண்ட்டு தான், அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இதில் வேறு நீங்கள்லாம் ஒயிட் காலர் எம்ப்ளாயீஸு,
இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டீசெண்டாக நடந்துக்கணும். ஆனால் ஒருத்தவங்கள பற்றி இவ்வளோ மோசமாக காசிப் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இவங்க 2 பேருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகி அந்த பொண்ணை போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துடுறாங்க. ஸோ பாவம் சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அவளா இரு நானும் திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தா. ஸோ அது முடிஞ்ச உடனே இங்கே ஜாங்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த இன்சிடென்ட்லாம் சொல்கிறா. அதுக்கு அவளும் வந்து பயங்கர டச்சிங்காக ஃபீல் பண்ணி, ஏன் எனக்காக நீ போய் அடி வாங்கின? ஸோ அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட போய்லாம் சண்டை போட்டிருக்க பாரு, இப்போ உனக்கு தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறா. ஸோ இதுக்கு மேலே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்னால் இப்படி தான் இருக்கும், நீ சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால இதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டுது. ஸோ ஆஃபீஸ்னால் நம்மளோட வளர்ச்சியை பிடிக்காம மற்றவங்கலாம் இப்படி தான் ரூமர்ஸும் காசிப்பும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீ எதுவும் அதெல்லாம் கண்டுக்காத, இவ்வளோ வந்து இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏய் நீ என்ன எனக்காக அடி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நைஸாக என்னை இப்போ இது மூலமாக ஸ்பை பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை இல்லை நீங்கள் 2 பேரும் செம பேரு, ஸோ உங்களோட ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், உங்கள் ஆட்டிடியூடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவளுக்கு இதுக்கு முன்னாடி அவள் ஜிஎம்மாக இருக்கும்போது நம்ம மெங் வந்து சொன்னது தான் ஞாபகம் வரும். ஸோ உனக்கு யாருமே ஓட் பண்ணல, உன்னோட பாப்புலாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஓ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ண கற்றுக்கோ. ஸோ ஆஃபீஸ்னால் இப்படி தான் இருக்கும், நாளைக்கு இதுவே உனக்கு யூஸ் ஆகும், இப்போ நீ கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை சரி ஓகே நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்களும் அவரும் என்ன டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கும் சொல்கிறா. இல்லை நீங்கள் 2 பேரும் செம பேரு, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியும், நீங்கள் ஏன் டேட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு செம பேரு தான், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேரு 2 பேரும், ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவளை யாரோ கூப்பிட்ற மாதிரி ஜாங் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ உடனே ஓகே நான் போய் அவங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இவளும் ஓகே ஓகே நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவா. ஸோ கீழே போய் பார்த்தா அந்த பூவோட ஒன் சைடில் ஒரு வந்து, நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க, நீ ஒரு கேவலமான ஒரு பொம்பளை, இங்கே பாரு ஃபோட்டோஸ்லாம், நீ ஏதோ அன்றைக்கி யோகிய மாரி பேசினா இப்போ என்ன இந்த ஃபோட்டோஸில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. உடனே இங்கே அந்த பொண்ணும் வந்து பார்த்துட்டு, ஐயோ இது என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பூக்கிட்ட சொல்லலான்னு ஓடிடுவா. ஸோ இவளும் வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இது ஜஸ்ட் அன்றைக்கி நாங்கள் ட்ராமா செட்டி போகும்போது கால் ஸ்லிப் ஆச்சு, அதனால் அந்த ட்ரீ கீழே அவர் பிடிச்சாரு, இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நீ காட்டுற, ஃபஸ்ட்டு நீ யார், நீ ஏன் இதெல்லாம் வந்து என்ன கேட்குற, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ போய் டேரெக்டாக பூக்கிட்டே கேட்க வேண்டியது தானே, இது என்கிட்ட வந்து ஏன் கேட்டிருக்கு, இது ஒரு ஃபோட்டோ, இது வந்து சும்மா இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே, சரி ஓகே இந்த ஃபோட்டோ விடு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்த ஃபோட்டோ, இவன் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ வந்து இதை காமிச்சு, சரி அதுக்கு தான் அப்படி சொன்னீங்க, இதுக்கு என்ன கதை விட போகிற சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, இந்த ஃபோட்டோ எப்படா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷாக் ஆகிட்டு, சரி எனக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆச்சு, அதுக்கு அவர் மருந்து போட்டுருந்தார், இது இவ்வளோ தான், இதில் ஓவர் திங்க் பண்ணுற அளவுக்கு எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, நீ தான் ஓவர் திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஃபஸ்ட்டு நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு, இது ஆஃபீஸில் வந்து இப்படி தான் கலீஜாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பியா, கொஞ்சம் கூட உனக்கு டீசன்ஸியே இல்லையா, இது என்ன வீடுன்னு நினச்சியா, நம்ம கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ போயிட்டு உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருந்தால் நீ போய் பூக்கிட்ட கேளு, சம்மந்தமே இல்லாத என்கிட்ட வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமுன்னு பார்த்துட்டு பூவும் அவங்க வந்துட்டு 2 பேரையும் மடக்கி, இங்கே போதும் நிறுத்துங்க, ஏன் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிருக்கீங்க, நீ நிறுத்துறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இந்த எபிசோடை இங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை.